புளிச்சக்கீரை சமைப்பதும் எளிது, இரும்புச்சத்து, வைட்டமின்கள் நிறைந்துள்ளதால் உடலுக்கும் நல்லது. இந்த புளிச்சக்கீரையை காம்பு இல்லாமல் இலைகளை மட்டும் பறித்து கொள்ள வேண்டும். பறித்த புளிச்சக்கீரையை வேக வைத்து நீரை வடிகட்டி விட வேண்டும். முதலாக சாப்பிடுபவர்கள், அதிக புளிப்பு உள்ளதாக உணர்பவர்கள் நீரில் அலசிக்கொள்ளலாம். நன்கு பிழியாமல் கொஞ்சம் நீருடன் இருக்க வேண்டும். இதற்கு முக்கியமான தேவை பொருட்கள் வெந்தயம், வரமிளகாய், கொத்தமல்லி, இலையல்ல வரக்கொத்தமல்லி. வதக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். வடிகட்டிய நீரை கரையுள்ள பாத்திரத்தில் ஊற்றி வைத்தால் கரையும் நீங்கிவிடும். வாணலியில் 1 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி இட்டு நன்கு வதக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அளவுகள் 4 பேர் சாப்பிட சரியாக இருக்கும். இன்னும் அதிகமாக சமைத்தால் அளவுகளில் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். வெந்தயத்தின் வறுத்த வாசனை வந்தால் அதனை எடுத்து மிக்சியில் போட்டு நீர் ஊற்றாமல் அரைத்து பவுடராக்கி கொள்ள வேண்டும். புளிச்சக்கீரைக்கு அதிக சுவையை கொடுப்பது சின்ன வெங்காயம்தான். அதனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து கொள்ளலாம். அதனை நீளவாக்கில் நறுக்கி வைத்து கொண்டால் போதும். வறுத்து வைத்த வெந்தயம், வரமிளகாய், கொத்தமல்லியை மிக்சியில் இட்டு தண்ணீர் ஊற்றாமல் அரைத்து கொள்ள வேண்டும். அது பார்ப்பதற்கு பவுடர் போல் தான் இருக்கும். அதையே தான் நாம் பயன்படுத்தப் போகிறோம். மிக்சியில் அதிக நேரம் அரைக்காமல் ஓரளவுக்கு அரைத்து கொள்ளலாம். ரொம்ப பவுடர் போல் வேண்டாம். கையில் தொட்டு பார்த்தால் லேசாக நரநரவென்று கூட இருக்கலாம். அந்த மிளகாய் நன்கு தூளானாலே போதும். கொத்தமல்லி, வெந்தயம் தூளாக இருக்கும் போதும். நறுக்கி வைத்த வெங்காயம், அரைத்த பவுடர் இதனை எடுத்துக்கொண்டு ஒரு சட்டி அல்லது வாணலியில் எண்ணெய், கடுகு போட்டு தாளித்து அதில் நாம் அரைத்து வைத்த அந்த பவுடரையும் வெங்காயத்தையும் கொட்டி நன்கு வதக்கிவிட்டு, வெங்காயம் வதங்கிய நிலை வந்தவுடன் அதற்கு பிறகு நாம் வடித்து வைத்த புளிச்சக்கீரையையும் இதனுடன் சேர்த்து கொள்ளலாம். புளிச்சக்கீரை இயற்கையில் கிடைக்கும் விலை மலிவான, நல்ல உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் கொண்ட இயற்கை மருத்துவ பொருள் என்றே சொல்லலாம். பெரும்பாலும் இதற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அல்லது உரங்களோ பயன்படுத்தப்படுவதில்லை. புளிச்சக்கீரையில் தற்போது ஹைபிரிட் வகை புளிச்சக்கீரையும் கிடைக்கிறது. இரண்டிலுமே சுவை ஒன்றாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நாட்டு புளிச்சக்கீரை தான் நமது உடம்புக்கு அதிக சக்தியையும் மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கிறது. நம் வீட்டு குழந்தைகள் புளிப்பு என்ற சுவையை காரணம் காட்டி சாப்பிட மறுப்பார்கள். நாம் அவர்களுக்கு இது நல்ல உணவு என்ற முறையில் கொடுத்து பழக்க வேண்டும். எண்ணெய், கடுகுடன் வறுத்து வைத்து அரைத்த அந்த பொடியையும் வெங்காயத்தையும் சேர்த்து நன்கு வதக்கிய பிறகு நாம் வடித்து வைத்திருந்த புளிச்சக்கீரையை உள்ளே கொட்டி அந்த புளிச்சக்கீரையில் உள்ள தண்ணீர் வற்றும் போது நாம் எடுத்து வைத்து விடலாம். ஏற்கனவே வேக வைத்தது என்பதால் அதிக நேரம் இப்பொழுது வேக வைக்க தேவையில்லை. இப்பொழுது சுவையான புளிச்சக்கீரை நமக்கு தயாராகிவிட்டது. This video sponsored by SBO Digital Marketing. Send your name and qualifications on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.